work opportunities or employment opportunities in law வைக்காம career opportunities in or career options in law வச்சது பாராட்டத்தக்கது. காசை பிரதானமா வச்சீங்க அப்படின்னா career build பண்றது will become difficult. career build பண்றது is a long run test match விளையாடுற மாதிரி. It is not going to get built in 1 year or 2 years. இண்டஸ்ட்ரியில வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி எப்படி அது அவங்களுடைய பிரதானமான முதலீடுன்னு சொல்றாங்களோ, அறிவுசார் சொத்தும் வந்து பிரதானமான முதலீடு. அதை பாதுகாக்கிறது becomes very very important. இந்த உரிமைகளை மார்க்கெட்ல யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்கிறத நான் பார்த்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் என் கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இந்த படம் எடுக்கிற கம்பெனிகள் ஒரு பாட்டு ஆடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ற கம்பெனி, அவங்க எல்லாருக்குமே அவங்க கூட வேலை பார்க்கிற ஆர்டிஸ்டோட ஐபி இஸ் an intellectual property. They will want guidance and support by a qualified lawyer. இது ஒரு ஆப்ஷனா நீங்க எல்லாரும் கன்சிடர். When I say advisor, you will be part of the organization. அந்த நிறுவனத்துக்குள்ளேயே நீங்க வேலை பார்ப்பீங்க. கிளாரிபிகேஷன் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கு, அதனால நாங்க ஒரு ஹியரிங் வைக்கிறோம்பாங்க. அதுக்கு ஒரு வக்கீல் போய் அப்பியர் ஆகலாம். அந்த வக்கீலாகவும் நீங்க இருக்கலாம். ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ற கடைக்காரர், அவர் திருமணையில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் தைக்கிற கடைக்காரர், அவருக்கு அறிவுசார் சொத்து என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ட்ரை அண்ட் கைட் them on how you can. சட்ட தீர்மானங்கள் வருது, கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது, அந்த அனலைஸ் பண்ற திறன்களை நான் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். அதுக்கு நான் மானிட்டைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஹேவ் டு லுக் எனி ஃபர்தர், லா காம்ரேட். தோழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, அறிவுசார் சொத்துரிமை, அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றி. இது குறித்து பேசுகிறவர் வழக்கறிஞர் தோழர் பரத்வாஜ ராமசுப்ரமணியம் அவர்கள். விவ்ருதி லா என்கிற சட்ட நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. இந்த வீடியோவில் என்னென்ன தலைப்புகள் பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னா, கரியர் வெர்சஸ் ஆக்குபேஷன், அதாவது வாழ்க்கை தொழிலுக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற வேலைக்கும் என்ன வித்தியாசம் என்பது பற்றி. அடுத்து அறிவுசார் சொத்துரிமையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஒர்க். நிறைய வகையான வேலைகள் இருக்குது, அந்த வேலையின் தன்மையை பொறுத்து என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதில் 3 முக்கியமான வகைகளாக அவர் பிரிச்சிருக்காரு. ஒன்று அட்வைசர், அதாவது ஆலோசகர். 2வது கன்சல்டன்ட், அறிவுரைஞர். இன்னொன்று கிரியேட்டர், படைப்பாளி. இது 3த்துலேயும் நிறையா சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும், இன்னும் பல தகவல்களை நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The topic that I will be handling is career options in law, IP and contract law. First important, and in fact, இதுக்கு இன்னொரு பாராட்டுகள் நான் கொடுக்கணும். The topic of the session is very important. Career options in law. இது வெறும்னா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லான்னு வைக்காம கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆர் கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் லான்னு வச்சது பாராட்டத்தக்கது. ஏங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். Now, predominantly the discussion is between career or occupation, career versus occupation. In fact, and the distinction, at least in my assessment, having been a lawyer for over 10 years, career ko occupation ko there is a sea of difference. In a career la your if you look at as the slide would say, there are 4 important items when you intend to look at building your career. First, you will have to gain wholesome knowledge. எந்த ஒரு துறை எடுத்தாலும் நீங்க கரியர் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது, அந்த கரியர்ல நீங்க ஒரு கார்பெண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஆணியை எப்படி எடுத்து வச்சு தட்டுறதுல இருந்து ஒரு முழு கப்பலையுமே என்னால தனி நபரா வச்சு செய்ய முடியுங்கிற ஒரு ஆளுமை வரணும். That gaining of wholesome knowledge is important as a fundamental requisite of developing a career. Second, building expertise. Third, subject dominance, authority and indispensability. அதாவது உங்களுக்கு அந்த துறை மேல எந்த அளவுக்கு ஆதிக்கம் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களை தவிர்த்து ஆர் உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து, உங்களுடைய குரல் மேலோங்கணும், உங்களுடைய குரலுக்கு நிகர் வேற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா மானிட்டரி காம்பன்சேஷன் will become a consequence. ஆக நீங்க கரியர் பில்ட் பண்ணும்போது உங்களுடைய காசை பிரதானமா வச்சுக்காதீங்க. நான் இது ஒரு அறிவுரையா சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம், இது என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். காசை பிரதானமா வச்சீங்க அப்படின்னா கரியர் பில்ட் பண்றது will become difficult. ஏன் காசை பிரதானமா வச்சா கரியர் பில்ட் பண்றது டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இந்த ஆக்குபேஷன் காலம்ல. When priority is money, monetary gain, there is a threat of your role becoming stagnated. அது ஒரு தேக்கம் அடைபெற்றும். நீங்க எந்த கம்பெனியா வேணா எடுத்துங்க. நீங்க இப்போ சரி எனக்கு லால கரியர் பில்ட் பண்ண வேணாம், எனக்கு கான்ட்ராக்ட் லால கரியர் பில்ட் பண்ண வேணாம், ஐபி லா கரியர் பில்ட் பண்ண வேணாம், நான் ஏதாவது ஒரு கம்பெனில மாசம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இருக்கிற வேலைக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு உட்காருவீங்க, சம்பளம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் வரும், இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு உங்க ரோலுக்கு இன்னும் 1000 பேர் இருப்பாங்க. You will become indispensable, your role will become stagnated. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய வேலை யாரு வேணாலும் பண்ணலாம்.
இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னா உங்களுடைய குறிக்கோள் கரியர் பில்ட் பண்ணணுங்கிறதுல இல்ல, உங்களுடைய குறிக்கோள் காசு செய்யணுங்கிறதுல இருந்து. காசு செய்யறது இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா காசு செய்யறதும் கரியர் பில்ட் பண்றதும் எப்படி இம்பார்ட்டன்ட்ங்கிறத பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். Now that is the attempt with this presentation. நான் நீங்க எப்படி கரியர் மட்டுமே பில்ட் பண்ணுங்க, காசே சம்பாதிக்காங்கிறத சொல்லல. ஆனா காசை பிரதானமா வச்சுக்காதீங்கிறது தான் முதல் கட்ட ரிக்வெஸ்டா நான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ப்ரொஃபைல் சேச்சுரேஷன். Now when also you look at monetary gain as a priority in developing or building a career, your profile becomes saturated because there will be no career or a professional progression in terms of what you can do as your achievement. நான் இப்போ ஒரு வேலைக்கு உட்காந்துட்டேன்ப்பா, சம்பளம் வந்துருச்சு, நான் இதுலயே கண்டினியூ பண்றேங்கிற குறிக்கோள்ல போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு உட்காந்துட்டேன், நான் டிகிரியோடயே தான் இருப்பேன். நான் 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா வெறும் டிகிரி மட்டும் தான் வந்திருப்பேன். அந்த துறையில எனக்கு வேற எந்த ஆளுமை இருக்குன்னு கேட்டா தெரியாது. நான் சம்பாதிச்சிருந்திருக்கேன், இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கேன், பட் இதனால எனக்கு வேற என்ன ஒரு பயன் வந்திருக்கு, வேற என்ன ஒரு திறன் வளர்ந்திருக்குன்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால ப்ரொஃபைல் சேச்சுரேஷன் இஸ் a consequence when you look at occupation with a monetary gain as a priority. Finally, நான் முன்கூட்டிய சொன்ன மாதிரி, your role becomes redundant and you may become replaceable. நீங்க பண்ணக்கூடிய திறனோ தொழிலோ வேற யாருமே பண்ணக்கூடியதாக வரலாம். அதனால my fundamental request will be, we are looking at exploring your career options. Career by the sense of the term, as senior advocate Mr. Ravindran sir சொன்ன மாதிரி, career build பண்றது is a long run test match விளையாடுற மாதிரி. It is not going to get built in 1 year or 2 years. 1 year, 2 yearல maybe there could be some company or some organization which will pay you more, which will make you richer, but may not make you a solid or a better professional, which will definitely be a function of time. நீங்க உங்க காலத்துல அதை முதலீடு செஞ்சாதான் உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட் நல்லாக இருக்கும். இப்போ முதல்ல நான் அட்டன் பண்ண போறது கரியர்ஸ் இன் ஐபி லா. ஸோ அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐபி சட்டங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்: பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன்ஸ், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ். நான் இது நம்ம சொல்றதுலேயே 5 விதமான சட்டங்கள் இருக்கு. இந்த 5 விதமான சட்டங்கள்ல இருந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கான யுக்திகள் இருக்குங்கிறத தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதை நம்ம பிராடா பிரிச்சோம் அப்படின்னா ரோல் வைஸ் பார்த்தா 3 விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், யூ கேன் எய்தர் பி an advisor, or you can be a consultant, or you can be a creator. அட்வைசர் அப்படின்னா இன்ஹவுஸ் கவுன்சில், அதாவது நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருந்து அவங்கள நீங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறதுனா ஒரு கம்பெனியோட லீகல் ஆஃபீஸர், ஒரு கம்பெனியோட லீகல் மேனேஜர், இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில். தேர் ஆர் மல்டிபிள் ரேங்க்ஸ், மல்டிபிள் ரோல்ஸ், மல்டிபிள் நேம்ஸ். அந்த ரோல்ல ஐபிக்கு உங்களுடைய வேலை என்ன இருக்கும்? நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அஜிதா சொன்ன மாதிரி, ஐபி என்ஃபோர்ஸ்மெண்ட், ஐபி டிஃபென்ஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இப்போ நம்ம ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியோ ஆர் ஒரு FMCG கம்பெனியோ எடுத்துப்போமே, சே நம்ம ஒரு லைஃப் பாய் சோப் எடுத்துப்போம், ஆர் ஐடிசி நிறுவனத்தை எடுத்துப்போம். அவங்களுடைய பல்தரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. அவங்களுடைய சோப் இருக்கு, அவங்களுடைய பவுடர்ஸ் இருக்கு, அவங்களுடைய ஷாம்பு, வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் இன் தி மார்க்கெட். அவங்களுடைய டாமினன்ஸ் இந்த மார்க்கெட் ஆர் பப்ளிக்கோட ஏகோபித்த என்டார்ஸ்மெண்ட்னால இன்னும் நல்ல ஒரு ரிசெப்ஷன் இருக்கு, நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. அதனாலேயே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மிமிக் பண்ணி நிறைய பேர் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. அவங்க சோப்பு மாதிரியே இருக்கிற சோப்ல ஒரு ஸ்பெல்லிங்கை மாத்தியோ, ஒரு கலரை மாத்தியோ, ஒரு ஷேப்பை மாத்தியோ திருப்பி மார்க்கெட்ல ஒரு இன்ஃப்ரிஞ்சிங் ப்ராடக்டை செல் பண்ணி அவங்களுடைய குட்வில்லையும் காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஐடிசி மட்டும், நான் ஐடிசி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருக்காங்க இன்னும் வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ்ல. ஒரு பால் ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டா இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு ஐபிங்கிறது அவங்களுடைய முதலீடு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில பிளான்ட் அண்ட் மிஷினரி எப்படி அது அவங்களுடைய பிரதானமான முதலீடுன்னு சொல்றாங்களோ, அவங்களுடைய அறிவுசார் சொத்தும் பிரதானமான முதலீடு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்பெனிக்குள்ளேயே ஒரு லீகல் ஆஃபீஸரை போட்டு ஐபி என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஐபி டிஃபென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த ஐபி என்ஃபோர்ஸ்மெண்ட், ஐபி டிஃபென்ஸ்னா என்ன பண்றது? ஐடிசியே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறது. ஐடிசியில வேலை பார்க்கறேன். ஐடிசிக்கு இந்தந்த லோகோக்கள் மேலேயோ இந்தந்த ப்ராடக்ட்ஸ் மேலேயோ உரிமைகள் இருக்கு. இந்தந்த உரிமைகளை மார்க்கெட்ல யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்கிறத நான் பார்த்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் என் கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணுவேன். So that is one of the roles of IP enforcement role at an organization. ரெண்டாவது ஐபி டிஃபென்ஸ். ஒருவேளை நான் உபயோகப்படுத்துறத யாராவது ஒருத்தர் நீங்க என்னுடைய உரிமையை மீறறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத முதல் கட்டத்துல ஒரு நிறுவனம் அவங்களுடைய நிறுவனத்தின் சம்பள பதிவாளர்கள் லேட்டர்ல இருக்கிற மக்கள்கிட்ட என்ன கேட்பாங்க, which is your in-house legal counsel.
முதல் கட்ட advice will be from the in-house legal counsel about how they can respond to a legal situation relating to an intellectual property. இது அவங்க ஒரு முதல் கட்ட அட்வைஸ் கொடுத்தோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, மேபி ஒரு சீஸ் அண்ட் டிசிஸ் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம், இல்ல ஒரு கோர்ட்டு கேஸ் போடலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்டர்னல் லீகல் கவுன்சில் சொன்னதுக்கு அப்புறமா இதை ஒரு வக்கீலுக்கு கோர்ட்ல போய் கேஸ் போடுறதுக்கு எடுத்துட்டு போங்க. அது அடுத்த நிலை, அதுக்கு அப்புறமா வரேன். பட் ஆஸ் அன் இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில் திஸ் வில் பி லார்ஜ்லி த ரோல் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி. இது எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல பார்க்கலாம்? எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல நீங்க பார்க்கலாம், ஃபாஸ்ட் மூவிங் கமாடிட்டி குட்ஸ்ல பார்க்கலாம். டெக்னாலஜி கம்பெனிஸ், அதாவது இப்போ எக்கச்சக்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இப்போ we are at a very very interesting phase of the bloom of startup culture in India, and there are a lot of technology based companies. In the technology based companies le avangalukku as the name goes, their investment is the technology, which is a IP protectable entity. So avangaloda kondu vanda technology la avangalukku avlo IP irukku. அந்த ஐபி தான் அவங்களோட முதலீடுங்கிற நிலைமை வரும்போது அதை பாதுகாக்கிறது becomes very very important. அதனால டெக்னாலஜி கம்பெனிஸ், எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், pharmaceutical companies and any company that monetizes on their intellectual property. In fact, I will even go that far to say இந்த film production company எல்லாம் இருக்காங்க, இந்த படம் எடுக்கிற கம்பெனிகள், or பாட்டு ஆடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ற கம்பெனி, ஆடியோ சிடிஸ், ஆடியோ லேபிள்ஸ், இந்த சோனி எக்ஸெட்ரா, அவங்க எல்லாருக்குமே எதர் அவங்களுடைய ஐடி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் அவங்க கூட வேலை பார்க்குற ஆர்டிஸ்டோட ஐபி இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் தேர் பிசினஸ் தே வில் வாண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் பை அ குவாலிஃபைட் லாயர். இது ஒரு ஆப்ஷனா நீங்க எல்லாரும் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது, திஸ் இஸ் அன் அட்வைசர். when I say advisor, you will be part of the organization. அந்த நிறுவனத்துக்குள்ளேயே நீங்க வேலை பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இஸ் as a consultant. You will either be a counselor or an advocate. நீங்க ஏதோ ஒரு லா ஃபார்ம்ல இருக்கலாம், ஆர் ஒரு இண்டிவிஜுவல் லாயர் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆர் நீங்களே காலத்தின் போக்குல நீங்களே ஒரு இண்டிவிஜுவல் அட்வொகேட் தட் அட்வைசஸ் ஆன் ஐபி லா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப நம்ம முதல் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், சே ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இன்ஃபிரிஞ்ச்மென்ட் நோட்டீஸ் வந்திருக்குது, அது என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களோட இன்டர்னல் லாயர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நாங்க இதை இன்ஃபிரிஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி எந்த கம்பெனி வந்து இந்த முதல் கம்பெனிக்கு வந்து நீங்க இன்ஃபிரிஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களோ அவங்க ஒரு கேஸ் தொடுத்துட்டாங்க. அப்போ கேஸ் அவங்க போட்டதுக்கு அப்புறமா இந்த கன்சல்டன்ட், அதாவது ஒரு வக்கீல், ரெகுலரா கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற வக்கீல் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம், இதுக்கு நம்ம வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்க சொல்றது சரிதானா, இதை தவிர்த்து நம்மளுடைய உரிமைகளை நம்ம அசர்ட் பண்றதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிற தீர்மானங்களை எடுத்து அவர் உங்களுக்காக கோர்ட்ல போய் ப்ராசிக்யூட் பண்ணுவார். Independently, there are a counselor and advocate will also prosecute your IP before the IP office. இப்போ இந்த patent applications இருக்கு, trademark applications இருக்கு, and copyright filings also இருக்கு before the intellectual property office, government of India ஓட. ஸோ அங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே வந்து அப்கோர்ஸ் பேட்டன்ட்டுக்கு பேட்டன்ட் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்கும். பட் இதை தொட்டு இதை ப்ராசிக்யூட் பண்றது அப்படிங்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சே நான் ஒரு ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். நான் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் போட்ட பிற்பாடு எய்தர் தி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி எனக்கு கொடுக்கலாம், நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல எங்களுக்கு இந்த குறைகள்லாம் நாங்க கண்டிருக்கோம், இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டு உங்கள்ட்ட பதில் வாங்கின பிற்பாடு தி ரெஜிஸ்ட்ரி வில் சே நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க சரி, ஆனா அது மேல எங்களுக்கு ஒரு ஹியரிங் வச்சு இதுல இன்னும் கிளாரிபிகேஷன் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கு, அதனால நாங்க இதுல ஒரு ஹியரிங் வைக்கிறோம்பாங்க. அதுக்கு ஒரு வக்கீல் போய் அப்பீர் ஆகலாம், அந்த வக்கீலாகவும் நீங்க இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, யாரோ மூணாவது மனுஷன் வந்து இல்ல அது என்னோட ட்ரேட்மார்க் அஃபெக்ட் பண்ணுது, அதனால அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு அப்போசிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த அப்போசிஷனும் ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி தான் நடக்கும். நீங்க உங்க எவிடன்ஸ் கொடுப்பீங்க, அவர் எவிடன்ஸ் கொடுப்பாரு, இது ரெண்டுத்தையும் கேட்டு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி ஒரு முடிவு எடுக்கும். அந்த முடிவின் பேசிஸ்ல இதர் உங்களுக்கு சாதகமா வருது இல்லாட்டி எதிர்கட்சிக்கு சாதகமா வருதுங்கிறத பொறுத்து இதர் ஹைகோர்ட்டுக்கு போறீங்களா என்கிற தீர்மானம் எடுத்துக்கலாம். இந்த எல்லா தருணங்களிலும் சப்போர்ட் will be from an advocate who's eligible and qualified to practice before that authority. So இது நீங்க எப்படி எந்த வழியில பண்ணலாம் அப்படின்னா, you can either do it as an independent counsel or as a part as a practice collective. Practice collectiveனா என்ன, ஒரு law firm இல்லாட்டி ஒரு group of lawyers சேர்ந்து பண்றீங்க, அந்த மாதிரி சேர்ந்து பண்ணலாம். So நான் இந்த fourth column examples போட்டிருக்கேன் இல்லையா, that will be the organizations that you should be considering as a career prospect for you if you intend to build these natures of role. Last, creator is being the entrepreneur or grooming the entrepreneur in you. இப்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து எனக்கு சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய தெரியும், ஆர் எனக்கு பேசுறதுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு, ஆர் ஒண்ணுமே இல்லை, சட்ட தீர்மானங்கள் வருது, கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது, ஆர் புது சட்டங்கள் வருது, அதை எனக்கு நல்லா அனலைஸ் பண்ண திறன் இருக்கு, அந்த அனலைஸ் பண்ற திறன்களை நான் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன், அதுக்கு நான் மானிட்டைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன்னா தாராளமா பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஹேவ் டு லுக் எனி ஃபர்தர், law comrade பண்றது is a career option. I will not even hesitate to say you should monetize on your IP.
In fact, I will go with the example of what Subramanian said at the beginning of the discussion. YouTube வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுக்கு ஒரு காசு தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் யூடியூப் என்ன பே பண்றாங்கன்னா இவருக்கு ராயல்டி பே பண்றாங்க. ராயல்டி ஆன் ஆர் ராயல்டி ஃபார் யூசிங் Subramani or his team's copyright through law comrade. So therefore, உங்களுக்கு வரக்கூடிய சன்மானம் is not because somebody is earning money, is because somebody is earning money basis your IP, your intellectual property. உங்களுடைய காப்பிரைட், நீங்க போடுற கண்டென்ட் இஸ் உங்களுடைய காப்பிரைட். நீங்க போடுற சிம்பிள்ஸ், பிரசன்டேஷன், மெத்தட், ஸ்பீச், எவ்ரிதிங் இஸ் யுவர் ப்ரொடெக்டபிள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, காப்பிரைட். அதை வைத்து அவங்களுக்கு வருமானம் வருவதால் அதிலிருந்து உங்களுக்கு ராயல்டி தராங்க. ஸோ அதுவும் ஒரு கேரியர் ஆப்ஷனா நீங்க பார்க்கணும். ஐபினா நீங்க ஐபி சட்டத்தை தொட்டு ஐபி சட்டத்தினால மக்களுக்கு என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம். மக்களுக்கு என்ன பண்றதுங்கிறத அட்வைசர் கன்சல்டன்ட்ங்கிறத பார்த்தேன். இன்ஃபேக்ட் இந்த அட்வைசர் ரோல்ல வந்து there is one sub classification which I didn't want to put in the slide. ஏன்னா அது ரொம்ப crowded ஆயிடும்னு விட்டுட்டேன். இந்த இன்ஹவுஸ் கவுன்சில்ங்கிறது ஒரு நிறுவப்பட்ட நிறுவனங்கள்ல இன்ஹவுஸ் கவுன்சிலா போகலாம். பட் there are small time companies, ஒரு சின்ன சின்ன பிசினஸஸ், நம்ம தெரு முனையில இருக்கிற ஒரு மளிகை கடைக்காரர், ஒரு தெரு முனையில இருக்கிற ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ற கடைக்காரர், அவர் தெரு முனையில இருக்கிற ஒரு ட்ரெஸ் தைக்கிற கடைக்காரர், அவருக்கு அவருடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ you should be in a position to try and guide them on how you can do. அதை நீங்க ஒரு கேஸ் பை கேஸ் பேசிஸாவும் நீங்க ஒரு ஃபீஸ் போட்டு வாங்கிக்கலாம். அவரால் எவ்வளவு முடியுமோ என்ன எதுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவுசார் சொத்துக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. நான் வந்து ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சீஃப்ல டிசைன் பண்ணி வித்தாலும் அது அறிவுசார் பொருள் தான். 30 கோடி ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணி உண்டு வித்தாலும் அது அறிவுசார். The value of an intellectual property is never measured on the basis of its commercial value, but its value as a creation by an individual. உங்களுடைய தனிநபர் entitlement over the asset is what is important. So therefore, the third option is also, as Subramanian said at the outset, as an entrepreneur, as a creator, content creator, நீங்க இதுல உங்க career எப்படி டெவலப் பண்ண முடியும்ங்கறதை நீங்க பார்க்கலாம். Next, how to be prepared and how to be market ready. As an IP counsel or as an IP lawyer, நீங்க என்ன பண்ணணும்? I will in fact quote Peter Drucker, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், father of management theory. He says we accept the fact that learning is a lifelong process of keeping abreast of change, and the most pressing task is to teach people how to learn. So நீங்க ஒரு இன்ஹவுஸ் கவுன்சிலரா இருந்துக்குங்க, ஒரு தனியான சட்ட லா ஃபார்ம்ல வேலை பாருங்க, இல்லாட்டி நீங்களே இண்டிவிஜுவல் லாயரா இருங்க. For you to build and sustain a career, the only indefeasible responsibility or undeniable responsibility is for you to be prepared at every given point in time. Now, the preparation na enna அப்படின்னா, when does it start? It starts today. If not, if it has already started. நீங்க நேத்தில இருந்தே ஆரம்பிச்சிருக்கணும், ஆர் நீங்க சட்டம் படிக்கும் போதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிக்கிறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இன்னில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணணும்? ப்ரிப்பரேஷன்னா என்ன பண்ணணும்னா, ரீட், ரைட் அண்ட் என்கேஜ். நீங்க இப்போ ஐபில பாக்குறேன், நான் நிறைய இருக்கேன், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன்ஸ், ஜிஐன்னு இருக்கு. எனக்கு காப்பிரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, காப்பிரைட் பத்தி எந்த கேஸ் எங்க படிச்சாலும் படிச்சிருக்கேன். நீங்க அதை படிச்சு என்ன பண்றீங்களோ பண்ணலையோ அது பிற்பாடு. எனக்கு read it somewhere. நம்ம ரைட்டர் சுஜாதா இருக்கார்ல, சினிமா கதைகள் எழுதுற அவர் சுஜாதா, அவர் ஒரு தடவை ஒரு கோட் சொன்னதாக இருக்கு. அதாவது, for you to become a writer or become anybody, the first thing that you need to do is keep reading. என்ன எதை கண்டாலும் படிங்க. நீங்க ஒரு கேஸ் சிலிண்டர் பில் கொடுத்தாங்கன்னா அதையும் படிச்சுக்கங்க, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து வச்சு எல்லாத்தையுமே படிங்க. பிகாஸ் it is not going to affect you, but it will make you more knowledgeable than what you already are. So read, write and engage. காப்பிரைட் பத்தி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, காப்பிரைட் சொத்து என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது, என்னெல்லாம் புக்ஸ் எழுதிருக்காங்க, நீங்க மாட்டு படிங்க. படிச்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கருத்துக்கள் எப்பவுமே சூப்பர் குவாலிட்டியா இருக்கணுங்கிற தேவை கிடையவே கிடையாது. அந்த ஒரு இன்ஹிபிஷனை வச்சுக்காதீங்க. எல்லாரும் எழுதுறாங்க, நம்ம எழுதினா யாரு பார்க்க போறாங்கிறதுலாம் கிடையாது. யாரு பாக்குறாங்க பார்க்கல, உங்க கருத்துக்கு ஒரு இடம் உண்டு. உங்க கருத்தை பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. கருத்துக்களை பதிவு செய்யுங்க, கருத்துக்களை எழுதுங்க. உங்களுடைய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஐ வில் டேக் இட் அஸ் an example. இந்த கருத்தரங்கம் ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் எத்தனை பேருக்கு பெனிஃபிட் பண்ண போகுதுங்கிறத நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதே போலதான் உங்களுடைய என்கேஜ்மெண்ட். when you write something about copyright law or any law, you do not know how it is going to benefit you, but it will definitely benefit you if not anybody else. So read, write and engage, explore and remain inquisitive. Now, attempt application of law by yourself. என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேதியில I think most of you are yet to become graduates or some of you have become graduates. சின்ன சின்ன வேலைகளை நீங்களே எடுத்து பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷன் வந்ததுக்கு அப்புறமா much of the intellectual property applications and defense have all become online.
ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே நீங்க அப்ளை பண்ணிடலாம். அது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஏன் இந்த காரணங்கள் கேட்கறாங்க, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, இந்த இன்ஃபர்மேஷனுக்கான தேவை எதற்கு இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு பின்னாடி எப்படி உதவி செய்யும், உதவி செய்யாது, அந்த கேள்விகள்லாம் நீங்க இப்பல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு கரியர் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சுமூகமா இருக்கும். அந்த சுற்றுச்சூழல் will be far more welcoming and easier for you when you start engaging with the ecosystem right now. இப்போல இருந்தே நீங்க அப்ளிகேஷன் பார்க்க ஆரம்பிங்க. ட்ரேட்மார்க் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஓபன். எதுக்கும் நீங்க ஒரு வக்கீலோட ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை, ஒரு உங்களுக்குன்னு தனியா சப்ஸ்கிரிப்ஷன் தேவைங்கிற ஒரு தேவை கிடையாது. நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியிலோ இல்லாட்டி பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரியிலோ நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சும்மா கீவேர்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். நீங்க இப்ப டாடா இருக்குன்னா டாடா இண்டிகா நீங்களே சும்மா போட்டு பாருங்க, என்னென்ன ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, யார் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ இஃப் யூ இன்டென்ட் டு பில்ட் அ கரியர் as an IP lawyer, இது எல்லாமே இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே வில் ஹேவ் தேர் ஓன் வேல்யூ இன் யூ. அது என்ன வேல்யூன்னு என்னால இன்னைக்கு மெஷர் பண்ண முடியாது, பட் தே வில் டெஃபினெட்லி ஹேவ் அ வேல்யூ இன் யூ. அண்ட் ஷேடோ ஆஃப் குவாலிஃபைட் லாயர் ப்ரொஃபஷனல். இது சீனியர் சார் சொன்ன மாதிரியே தான். இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய பண்ணுங்க. Be attached to a law firm or a lawyer to understand how they approach these things. That is a springboard. அதாவது நீங்க தன்னார்வப்பட்டு நீங்களே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு பண்றதுக்கும், நீங்க ஒருத்தர் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்ச ஒருத்தரை பார்த்து அவர் எப்படி பண்றாருங்கிறத பார்த்து கத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ஒருத்தரை பார்த்து அவர் என்ன பண்றாருங்கிறத பார்த்து கத்துக்கிறதுனால உங்களோட டைம் சேவ் ஆகும், உங்களுடைய புரிந்தமை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஷேடோவிங் a qualified lawyer or professional is also important. These are all steps that will make you ready to become an IP lawyer when you intend to build a career as an IP lawyer. And opportunity கொடுத்த law comrade சுப்பிரமணியன், comrades கிருத்திகாக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு செஷன் பண்றது is very important, and at the stage and the age where you are, நீங்க பண்றது is a commitment, deserves conviction. நம்ம பண்ணியே ஆகணும்ங்கிற கன்விக்ஷன் தேவை. அந்த கன்விக்ஷனுக்கு என் பாராட்டுக்கள். Thanks a lot, sir.